Hi friends, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோவை பார்க்கின்ற எனது நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் எனது சகோதர சகோதரி அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட புது நண்பர்களுக்கும் எமது வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து எமது நேரடி வகுப்புகள் பத்தில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் எமது ப்ரோ கிளாஸில் தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரை அனைத்து வகுப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஆங்கில பாடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஒரு தலைப்பு, முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறேன் நம்ம விஷயம் தான், தமிழில் நம்ம பேசுகிறோம். நான் அங்கே போக விரும்பலை, நான் சாப்பிட விரும்பலை, நான் அவளை கல்யாணம் முடிக்க விரும்பலை, நான் படிக்கிறதுக்கு விரும்பலை, நான் கொலம்புக்கு போக விரும்பலை, நான் சென்னைக்கு போக விரும்பலை, அவன் பாடுறதுக்கு விரும்பலை, அவன் தூங்குறதுக்கு விரும்பலை, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுறேன்னு நம்ம பேசப்படுறோம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு சொல்கிற நம்ம என்ன சொன்னால், don't want to சொல்கிறேன், don't want to அல்ல doesn't want to சொல்லுவாங்க. இல்லைங்களா? இந்த don't want to எங்கே பயன்படுத்துகிற, doesn't want to எங்கே பயன்படுத்துன்னு சரிப்பா. இந்த don't want to சொன்ன விருப்பம் இல்லை என்று சொல்லுது, doesn't want to சொன்னால் விருப்பம் இல்லை. இந்த don't want பாருங்க. அப்போ இந்த don't எங்கே யூஸ் பண்ணு சொன்னால், don't வேண்டாம். அப்போ அது எங்கே பயன்படுத்துன்னு சொன்னால், ஐக்கு அடுத்த யூக்கு, பிக்கு அடுத்த தேக்கு அடுத்த புளூரல் நேம் சொன்னா பன்மை பெயர்கள். நல்லா குறிச்சுங்க. இந்த டோன்ட் எங்க பயன்படுத்துறேன்னு சொன்னா, ஒன்று ஐக்கு பயன்படும், ஐன்னு சொன்னா நான், ஐக்கு பயன்படும், அடுத்த யூக்கு பயன்படும், அடுத்த பிக்கு பயன்படும், அடுத்த தேக்கு பன்மைக்கு, அடுத்த புளூரல் நேம்டா பன்மை பெயர்கள். இவ்வளவுத்துக்கு இந்த டோன்ட் யூஸ் ஆகும். கிளியரா புள்ளியல்? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டோன்ட் எங்கெங்க பயன்படுதுன்னு சொன்னா, ஐக்கு, யூக்கு, பிக்கு, தேக்கு, புளூரல் நேமுக்கு. இந்த டசன்ட் இங்க கவனிக்காம, இந்த டசன்ட் எங்க பயன்படுதுன்னு சொன்னா, இந்த டசன்ட் எங்க பயன்படுதுன்னு சொன்னா, ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு அடுத்த சிங்குலர் நேமுக்கு பயன்படுது. ஹீன்னு சொன்னா அவன், சீன்னு சொன்னா அவள், இட்டுன்னு சொன்னா அது, சிங்குலர் நேம் சொன்ன ஒருமை பேர். கிளியரா புள்ளியல்? அப்போ இந்த டோன்ட் ஐக்கு, யூக்கு, யூன நீ அல்லது நீங்க, வி என்ன நாங்கள், தே என்ன அவர்கள், புளூரல் நேம் என்ன பன்மை பேர்கள். ஈஸியாக்கா? அடுத்த டசன்ட் ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு, சிங்குலர் நேமுக்கு, இதுக்கு பயன்படும். ஓகே, இதில் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. முதலாவது சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் இவ்வளவு தான். ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், சிங்குலர் நேம் அண்ட் புளூரல் நேம். கிளியரா? அப்ப பாருங்க, பெஸ்ட் சப்ஜெக்ட் கொடுங்க. ரெண்டாவது don't யூஸ் பண்ணணும், அல்லது doesn't. மூணாவது want to, அடுத்து verb, அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட். இந்த verb-க்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க பயன்படுத்தணும். ஈஸியாக புரியுது. இந்த verb-க்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் பயன்படுத்து. இப்ப பாருங்க, நான் வர விரும்பல, வார்த்தைக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல come. வார்த்தைக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல come. நான் வர விரும்பல. இப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான். அப்ப என்ன? ஐ. ஐ என்ன வருவா? don't. அப்ப I don't. I don't. மூணாவது என்ன பண்ணீங்க? don't பண்ணீங்க. அடுத்து என்ன? want to. I don't want to come. அடுத்து verb போடுறீங்க பாருங்க. I don't want to come. நான் வர விரும்பல. I don't want to come. நான் வர விரும்பல. கிளியரா? இப்ப அவன் வர விரும்பல எப்படி சொல்ல? அவன் வர விரும்பல. இங்க அவன் என்று மாறும்போது doesn't என்று இங்க வரும். ஈஸியா? அவன் பாருங்க, he என்று வந்தா இங்க doesn't வருவார். அப்ப he doesn't want to come. அவன் வர விரும்பலையா? He doesn't want to come. அவன் வர விரும்பல. He doesn't want to come. அவன் வர விரும்பல. கிளியரா புரியுது? நான் சாப்பிட விரும்பலை. நான் சாப்பிட விரும்பல, எனக்கு சாப்பாடே பிடிக்கல, அது எப்படியா சாப்பிட்றேன், நான் சாப்பிட விரும்பல அப்படின்னு சொல்றேன். சரியா?
அப்ப நான் சாப்பிட விரும்பல. எப்படி சொல்றேன்? I என்னன்னா don't want to. I don't want to. ஏன்னா I வந்தா don't வரப்பா. I don't want to. சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? eat. I don't want to eat. நான் சாப்பிட விரும்பல. என்னத்தை சாப்பிட விரும்பல? ரைஸ். அப்ப I don't want to eat rice. நான் சோறு சாப்பிட விரும்பல. ஈஸியா இருக்கா பிள்ளையே? இப்போ உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் ஒன்று கிடைச்சிக்கும். இது எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் ஒன்று கிடைச்சிக்கும். ஓகே, அப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம எழுதணும். நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது தான் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரும்போது தான் ஆங்கிலம் வந்து ஈஸியாக யூ கேன் ஸ்பீக். ஓகே, உங்களால் பேச முடியும். இல்லைன்னு சொன்னால் பேசுகிற கஷ்டம். விளங்குதா? என்னையா வேறு அப்படின்னு சொல்லி பேசணுன்னு யோசிக்கிங்களா? யோசிக்க வேணாம். எங்கட பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆங்கிலம் பேசுவீங்க. ஓகே, அடுத்த பாருங்க. நான் அங்கு போக விரும்பவில்லை. போறதுக்கு என்ன சொல்ல பிள்ளைகள்? கோ. போறதுக்கு என்ன சொல்ல? கோ. அங்கு என்னதுக்கு என்ன சொல்ல? தேயா. அங்க சொல்றதுக்கு என்ன சொல்ற? தேயா. இங்க என்னதுக்கு? ஹே. அங்க என்னது? தேயா. அப்ப நான் அங்கே போக விரும்பவில்லை. I don't want to go there. I don't want to go there. நான் அங்க போக விரும்பல. I don't want to go there. நான் அங்க போக விரும்பல. ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நிறைய வேர்ப் தருவேன். அந்த வேர்புக்கு சென்டென்ஸ் நீங்க தான் இப்போ சொல்ல போறீங்க ஒவ்வொன்றா. ஓகே, பா. சரி அப்படியே இப்போ நான் உங்களுக்கு தரப்படுறதுக்கு நீங்க தான் சென்டென்ஸ் வந்து சொல்ல போறீங்களா? ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, பா. இப்ப சொல்லுங்க அப்பா. அவன் பரீட்சை எழுத விரும்பலை. எப்படி சொல்ற? அவன் பரீட்சை எழுத விரும்பவில்லை. அவன் பரீட்சையில் விரும்பலை. அவனை பத்தி என்ன சொல்ல? பெஸ்ட் சப்ஜெக்ட் படிங்க. இந்த பிறகு சப்ஜெக்ட் அவன he வந்து என்ன? doesn't want to எழுதுறதுக்கு என்ன சொல்ல? write exam. என்ன விரும்பல? எக்ஸாம். பாருங்க, he doesn't want to write exam. அவன் பரீட்சை எழுத விரும்பல. he doesn't want to write exam. அவன் பரீட்சை எழுத விரும்பல. விளங்கா பிள்ளைகள்? ஓகே, அவன் வந்து எனக்கு கால் பண்ண விரும்பல. எப்படி சொல்ற? அவன் he doesn't want to call. அவன் கால் பண்ண விரும்பல. he doesn't want to call. யாருக்கு? எனக்கு. he doesn't want to call me. அவன் எனக்கு கால் பண்ண விரும்பல. அவனை விடியா, அவன் எனக்கு கால் பண்ணவே விரும்பல. அப்புறம் ஏன் அவனுக்கு போட்டு கனாட்டுப்படுத்துறாய் அப்படின்னு சொல்லுது. அவன் எனக்கு கால் பண்ண விரும்பல. நான் அவளை திருமணம் முடிக்க விரும்பவில்லை. எப்படி சொல்லுங்க அவன்? நான் அவளை திருமணம் முடிக்க விரும்பவில்லை. எப்படி சொல்ற? I don't want to marry her. என்ன? எப்படி வச்சிருக்க? என்ன வச்சிருக்க? சரி, hands என்ன? அவள்.
her ன்னு சொன்னா அவள். அப்ப அவள் அவளை என்ன ஹேவன்டா அவள்ல sorry அவளை. I don't want to marry her. அவளை நான் திருமணம் முடிக்க விரும்பவில்லை. I don't want to marry her. அவளை நான் திருமணம் முடிக்க விரும்பலையா? ஈஸியா இருக்கா பிள்ளை? ஈஸியா இருக்கா? நான் உன் கூட வர விரும்பவில்லை. நான் உன்னுடன் வர விரும்பவில்லை. எப்படி சொல்லுங்க அப்போ? நான் உன்னுடன் வர விரும்பவில்லை. எப்படி சொல்ல? I don't want to come. I don't want to come with you. With you னா உன்னுடன். With you னா உன்னுடன். With me என்னுடன். With her அவளுடன். With him அவனுடன். With my father என்னுடைய அப்பாவுடன். With me your sister உன்னுடைய சகோதரியுடன். Okay? I don't want to come with you. நான் உன்னிடம் வர விரும்பல. I don't want to come with you. நான் உன்னிடம் வர விரும்பல. அவ்வளவுதான். That's all. You can go. நீ போலாம். சரியா? நான் உன்னிடம் வர விரும்பல. ஈஸியா இருக்கா பிள்ளைகள்? ஈஸியா உங்களால சென்டென்ஸ் எழுதலாமா? வெரி குட். எக்ஸலென்ட். ஓகே. நம்ம அடுத்து என்ன தெரியும்னு பார்ப்போம்ல. ஓகே. ஓகே. சரி. இப்போ நான் உங்களுக்கு தர வெர்பல நீங்க என்ன செய்யணும் சொன்னா எக்ஸாம்பிள் நீங்க எழுதிக்கணும். ஒன்று believe. believe ன்னு சொன்னா நம்பர். அது see என்ன பாக்கு. அது give ன்னா கொடுக்கறத வாங்க. அது forgive ன்னு சொன்னா மன்னிப்பு கேட்கிறது. ஓகே? அது meet ன்னு சொன்னா சந்திக்கிறது. ஓகே? அது love ன்னு சொன்னா காதல் பண்றது, அது அன்பு கொடுக்கிறது. அது serve ன்னு சேமிக்கிறது. ஓகே. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லுங்க. believe ன்னா நம்பர். எப்படி சொல்லுங்க? அவன் என்ன நம்ப விரும்பல. அவன் என்ன நம்ப விரும்பல. எப்படி சொல்ற? அவன் என்ன நம்பவில்லை. அவன் எப்படி சொல்ல? he doesn't want to believe me. பாருங்க, அவன் யார் நம்ப விரும்பலன்னு? he doesn't want to believe me. அவன் என்ன நம்ப விரும்பல. பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் படிங்க, ரெண்டாவது doesn't want to, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்தது ஆப்ஜெக்ட் பொறுத்தவரை. ஓகே. அப்ப he doesn't want to believe me. அவன் என்ன நம்ப விரும்பல. he doesn't want to believe me. அவன் என்ன நம்ப விரும்பல. see பார்க்க. நாங்கள் ஒன்ன பார்க்க விரும்பல. இப்போ என்ன சொல்லணும்? நாங்கள் ஒன்னை பார்க்க விரும்பல. எப்படி சொல்ற? we என்ன? we வந்து என்ன வரும்? don't. we don't want to see you. you என்பது ஒன்று. we don't want to see you. நாங்கள் ஒன்னை பார்க்க விரும்பல. we don't want to see you. நாங்கள் ஒன்னை பார்க்க விரும்பல. we don't want to see you. நாங்கள் ஒன்னை பார்க்க விரும்பல. give கொடுக்கிற அல்லது வாங்குற. கொடுக்க. அவள் எனக்கு தர விரும்பல. அவள் எனக்கு தர விரும்பல. எப்படி சொல்ல? அவள் எனக்கு தர விரும்பல. அது சி வந்து என்ன? doesn't. she doesn't give. sorry, she doesn't want to give me. பாருங்க, she doesn't want to give me. அவள் எனக்கு தர விரும்பல. she doesn't want to give me. அவள் எனக்கு தர விரும்பல. என்னது? ஏதோ ஒன்று தர விரும்பல. கிளியரா? forgive மன்னிக்கிற. நீ என்னை மன்னிக்க விரும்பல. நீ என்னை மன்னித்து கொள்ள விரும்பல. ஏன்னா நீ அவ்வளவு வைராக்கியமா கோபமாய்க்க இல்லைன்னு விளங்குது. ஏன்னா நீ என்ன மன்னிக்க விரும்பல. எப்படி சொல்ற? you don't. you வந்து don't. you வந்து நீ. அப்ப don't. you don't want to forgive me. அப்ப பாருங்க, you don't want to forgive me.
நீ என்ன மன்னித்துக் கொள்வதற்கு விரும்பல. நீ என்ன மன்னிப்பதுக்கு விரும்பல. ஈஸியாக இருக்கா பிள்ளையே? நீ என்னை மன்னிச்சு கொள்வதுக்கு அல்ல என்னை மன்னித்துக் கொள்வதற்கு நீ விரும்பல. மீட். இப்படி சொல்ல, என்னுடைய அப்பா உன்னை சந்திக்க விரும்பல. என்னுடைய அப்பா உன்னை சந்திக்கவில்லை. எப்படி சொல்லுவோம்? என்னுடைய அப்பா, மை ஃபாதர். மை ஃபாதர், மை ஃபாதர் என்பது ஒரு சிங்குலர் நேம். சிங்குலர் நேம் வந்து டசன்ட் வருவார். என்ன சிங்குலர் நேம் வந்து doesn't want to meet you. பாருங்க, my father doesn't want to meet you. எங்கட அப்பா உன்னை சந்திக்க விரும்பல. my father doesn't want to meet you. என்னுடைய அப்பா உன்னை சந்திக்க விரும்பல. ஸோ தயவு செய்து இங்கேருந்து போய்த்துரு. ஏன்னா எங்கட அப்பா தான் உன்னை சந்திக்க விரும்பலையே, ஆகவே நீ இங்கேருந்து போயிடு அப்படி சொல்ல. ஈஸியாக இருக்கா பிள்ளைகள்? ஈஸியாக இருக்கா பிள்ளைகள்? ஓகே, நான் போய் இதை அழிக்கிறேன், கொஞ்சம் படிச்சுக்கணும். சரி பாருங்க, அவள் என்னை லவ் பண்ண விரும்பல. எப்படி சொல்ல? சி வந்து என்ன வரும்? doesn't. she doesn't want to love me. she doesn't want to love me. she doesn't want to love me. அவள் என்னை காதலிக்க விரும்பல, அவள் என்னை லவ் பண்ண விரும்பல, என்னை வெறுப்பு காற்றாள் அப்படின்னு நம்ம சொல்ல. அப்போ she doesn't want to love me. அவள் என்ன காதலிக்க விரும்பலையா அப்படின்னு சொல்லு. serve. அவன் பணத்தை சேமிக்க விரும்பல. என்ன எல்லா காசையும் செலவழிக்கிறான். அப்போ அவன் பணத்தை சேமிக்க விரும்பல. எப்படி சொல்றது? he doesn't and a singular subject want to save money. அப்ப சர்வ்னு சொன்னா சேமிக்கிற, என்னதையா சேமிக்கிற? மணியை சேமிக்கிற. பாருங்க, he doesn't want to save money. அவன் பணத்தை சேமிக்க விரும்பல. அப்ப பாருங்க, விளங்க பிள்ளை, he doesn't want to save money. அவன் பணத்தை சேமிக்க விரும்பல. ஈஸியா இருக்கா பிள்ளையே? ஓகே, நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விளங்கிக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். முதல் சப்ஜெக்ட் போடுங்க, ரெண்டாவது doesn't அல்லது don't போட்டு want to போடுங்க, அதை தொடர்ந்து verb போடுங்க, அங்கே object போடுங்க. ஓகே, உங்களுக்கு சில இது verb தரேன். அந்த verb-களை நீங்க என்ன செய்யணும்? வச்சு சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டும். அந்த சென்டென்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு தரேன். ஓகே, முதலாவது வந்து குக்னா சமைத்தல். அப்ப இதுக்கு நீங்க சென்டென்ஸ் எழுதணும். அடுத்தது acceptance என்ன? ஏற்றுக்கொள்ளல். acceptance என்ன? ஏற்றுக்கொள்ளல். அப்ப accept பண்றது ஏற்றுக்கொள்ளல். அடுத்த think என்ன? சிந்தித்தல். think என்ன? சிந்தித்தல். அடுத்த டான்ஸ் என்ன? உங்களுக்கு தெரியும், நடனமாடுதல். டான்ஸ் என்பது நடனமாடுதல். அடுத்தது forget என்ன? மறக்கிற. அடுத்த smoke என்ன? புகைப்பிடித்தல். அடுத்த ask என்ன? கேட்கிற. ஒரு விஷயத்தை கேட்கிற, தாங்களே அப்படின்னு கேட்கறது. ஒருத்தர் கதைக்கிறத கேட்கறது listen. ஒரு விஷயத்தை தாங்களே கேட்கறது ask. அப்ப பாருங்க, இந்த குக்கர்ஸ் என்ன? சமைத்தல். acceptance என்ன? ஏற்றுக்கொள்ளல். அப்ப குக்கர்ஸ் என்ன? சமைத்தல். acceptance என்ன? ஏற்றுக்கொள்ளல். திங்கன்ஸ் என்ன? சிந்தித்தல். டான்ஸ் என்ன? நடனமாடுதல். அடுத்து forgetting என்ன? மறக்குதல். அது ஸ்மோக் புகைப்பிடித்தல். ஆஸ்க் கேட்டல். ஒன்று கேட்டு அதை கேட்டு விட்டுக்கொள்ளும். ஓகே, எவ்வளவுத்துக்கு நீங்கள் சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
இன்றைய வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துட வேண்டாம். ஓகே, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களும் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் நண்பன் அல்லது உங்களது ஆசான். ஓகே, முர்ஷத், பாய்.